நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்த்தகவு. நிகழ்த்தகவு. நடுரோட்டில் உடல் முழுவதும் வெட்டுக்காயங்களோடு உயிருக்கு போராடிய இளைஞர். சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட இளைஞர் உயிரிழப்பு. கொலைக்கு மூல காரணமாக இருந்த 2 பெண்கள். அடுத்தடுத்து விசாரணையில் வெளிவந்த பகீர் தகவல். இளைஞர் கொலை செய்யப்பட்டது ஏன்? நடந்தது என்ன? நடு ரோட்ல உடல் ஃபுல்லா வெட்டு காயங்களோட மகேந்தர்ங்கிற இளைஞர் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அந்த வழியா போன கிராம மக்கள் உடனே 108 ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணி வர வச்சிருக்காங்க. அடுத்து அந்த இளைஞரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க ட்ரீட்மெண்ட் அளிச்ச டாக்டர் மகேந்தர் உயிரிழந்துட்டதா சொல்லிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு நேரா கொலை நடந்த ஸ்பாட்டுக்கு போன போலீஸ் அங்கிருந்தவங்க கிட்ட விசாரணையில இறங்குனாங்க. அப்ப சமதாங்கிற பெண்ணோட வீட்டு முன்னாடிதான் மகேந்தர் ரத்த வெள்ளத்துல கிடந்தாருன்னு கிராம மக்கள் சொல்லி இருக்காங்க. உடனே அந்த வீட்டுக்கு போன போலீஸ் வீட்டுல இருந்த நபர்கள் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. அதுலதான் பல திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் வெளியே வந்துச்சு. தெலுங்கானாவில் உள்ள ஜகித்யால் பகுதியைச் சேர்ந்த மகேந்தர் ஒரு மெடிக்கல்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இவருக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்கன்னு சொல்லப்படுது. 24 மணி நேரமும் சோசியல் மீடியாவில் மூழ்கி கிடந்த மகேந்தர் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பெண் பெயர்ல ஃபேக் ஐடியை கிரியேட் பண்ணி இருக்காரு. அடுத்து நிறைய பெண்களுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்து சேட் பண்ணிட்டும் இருந்திருக்காரு. அதுலதான் அதே ஏரியாவை சேர்ந்த சமத்தாங்கிற பெண் கூட இவருக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இது ஃபேக் ஐடின்னு தெரிஞ்சுக்கிட்ட சமத்தா மகேந்தர் கூட பேசுறத ஸ்டாப் பண்ணி இருக்காங்க. ஆனா சமத்தாவுக்கு அடிக்கடி மெசேஜ் அனுப்புன மகேந்தர், நான் உங்களை லவ் பண்றேன், அதனாலதான் ஒரு பெண் பெயர்ல ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி பேச ஆரம்பிச்சேன், தயவு செஞ்சு என்கிட்ட பேசாம இருக்காதீங்க, நான் உங்களை நல்லா பார்த்துப்பேன்னு பிரெயின் வாஷ் பண்ணி காதலிக்க வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் 2 பேரும் அடிக்கடி தனிமையிலையும் இருந்திருக்காங்க. இதுக்கிடையில மகேந்தருக்கு கல்யாணமான விஷயம் சமந்தாவுக்கு தெரிய வந்திருக்கு. இதனால மகேந்தருக்கு போன் பண்ண சமந்தா, லவ் பண்ணி எதுக்கு என்ன ஏமாத்துன, இனிமே நான் உன் முகத்திலேயே முழிக்க மாட்டேன்னு திட்டிட்டு அந்த போனை கட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாட்கள் அமைதியா இருந்த மகேந்தர் சமந்தாவோட இன்ஸ்டா ஐடி மூலமா அவங்க அக்கா சந்தியாவுக்கு ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுத்திருக்காரு. அதுக்கடுத்து அவங்களையும் காதல் வலையில விழ வச்ச மகேந்தர் அவங்க கூட அடிக்கடி தனிமையில இருந்திருக்காரு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அக்காவோட செல்போனை எடுத்து யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க சமந்தா. அப்ப சந்தியா மகேந்தர் கூட ஆபாசமா பேசியிருந்த மெசேஜ்கள் இருந்திருக்கு. இத பார்த்து அதிர்ச்சி அடைஞ்ச சமந்தா நடந்த எல்லாத்தையும் தன்னோட அக்கா கிட்ட சொல்லி இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சந்தியா மகேந்தர் கூட பேசுறத நிறுத்தி இருக்காங்க. இதுக்கிடையில சமந்தாவுக்கு வீட்டுல மாப்பிள்ளை பார்த்திருக்காங்க. இத தெரிஞ்சுக்கிட்டு நேரா அவங்க வீட்டுக்கு போன மகேந்தர், நீ யாரையும் கல்யாணம் பண்ணக்கூடாது, நீ என் கூட அடிக்கடி தனிமையில இருக்கணும், அப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டனா நீயும் உங்க அக்காவும் என் கூட தனிமையில இருந்த ஆபாச வீடியோவை சோசியல் மீடியாவில் ரிலீஸ் பண்ணிடுவேன்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. இதனால சமந்தாவோட கல்யாணம் நின்னுட்டுதா சொல்லப்படுது. இதனால கோபமான அந்த குடும்பத்தினர் தங்களோட மூத்த மகள் கிட்டையும் அவங்களோட மகன் கிட்டையும் நடந்த எல்லாத்தையும் சொல்லி இருக்காங்க. மகேந்திர இப்படியே விட்டு வச்சா நம்மள நிம்மதியா வாழ விட மாட்டான், நமக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான்னு நினைச்ச அந்த குடும்பத்தினர் அவனை கொலை செஞ்சிடணும்னு பிளான் போட்டிருக்காங்க. சம்பவத்தன்னைக்கு மகேந்தருக்கு போன் பண்ண சமந்தா, உன் கூட கொஞ்சம் தனியா பேசணும்னு சொல்லி வீட்டுக்கு கூப்பிட்டு. அப்ப மகேந்தர் கிட்ட, எங்களை எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ற, இனிமே எங்க லைஃப்ல வராத, ஒழுங்கா அந்த ஆபாச வீடியோவெல்லாம் டெலீட் பண்ணிருன்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு மகேந்தர் ஒத்துக்கல.
இதனால கொலவெறியான அந்த குடும்பத்தினர் மகேந்திரோட முகத்துல மிளகாய் பொடிய வீசி மறைச்சு வச்சிருந்த இரும்பு ராடால அவரை சரமாரியா தலையில அடிச்சிருக்காங்க. இதுல நிலை குலைஞ்ச மகேந்தர் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து வலியால துடிச்சிருக்காரு. அடுத்து மகேந்திர தூக்கி ரோட்ல வீசிட்டாங்க. இத பார்த்த அங்கிருந்த மக்கள் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. ஆனா மகேந்தர் உயிரிழந்துட்டாரு. விசாரணையோட முடிவுல எல்லா உண்மையையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் சமந்தா, சந்தியா உள்ளிட்ட 4 பேரை அரெஸ்ட் பண்ணி சிறையில அடைச்சிட்டாங்க. மைக்கில் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்த மைக் செட் தொழிலாளி நடுவழியில் மைக் செட் தொழிலாளியை வழிமறித்த 4 பேர் கொண்ட கும்பல் கண்ணிமைக்கும் நேரத்தில் வெட்டி சாய்த்துவிட்டு தப்பி ஓடிய கொடூரம். சிசிடிவி காட்சிகள் அடிப்படையில் கொலையாளிகளை அடையாளம் கண்ட போலீஸ். மைக் செட் தொழிலாளி கொலை செய்யப்பட்டது ஏன்? பின்னணி என்ன? அம்பை காக்காநல்லூர் ரோட்ல மாரியப்பனுங்கிற நபரு தன்னோட பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப அவரை வழிமறிச்ச 4 பேர் கொண்ட கும்பல் மாரியப்பனை சரமாரியா வெட்டி இருக்காங்க. இதுல ரத்த வெள்ளத்துல சுருண்டு விழுந்த மாரியப்பன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வச்சாங்க. மாரியப்பன் உயிரிழந்த விஷயம் அந்த கிராமம் ஃபுல்லா காட்டு தீ போல பரவி இருக்கு. இதனால உறவினர்கள் எல்லாரும் கொலையாளியை கைது செய்ய கோரி சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டாங்க. அடுத்து மாரியப்பனோட உறவினர்கள் கிட்ட போலீசார் விசாரிச்சிருக்காங்க. அப்ப மாரியப்பனுக்கும் அருண் பாண்டியன்ங்கிற நபருக்கும் ரொம்ப நாளாவே பிரச்சனை இருந்துச்சு, எங்களுக்கு அவன் மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லி இருக்காங்க உறவினர்கள். உறவினர்கள் சொன்ன தகவலை வச்சு முதல்ல அருண் பாண்டியனோட வீட்டுக்கு போயிருக்காங்க போலீஸ். ஆனா வீட்ல அருண் பாண்டியன் இல்ல. அதுக்கடுத்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செஞ்சிருக்காங்க போலீஸ். அப்ப அருண் பாண்டியனும் அவர் கூட 3 பேரும் பைக்ல போன காட்சிகள் பதிவாகி இருந்துச்சு. அதை வச்சு அவருதான் கொலையாளின்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் அம்பை பகுதியில பதுங்கியிருந்த அருண் பாண்டியன் உள்ளிட்ட 4 பேரை கையும் களவமா பிடிச்சு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. நெல்லை காக்காநல்லூர் பகுதியைச் சேர்ந்த 37 வயசான மாரியப்பனுக்கு கல்யாணமாகி பேச்சியம்மாளுங்கிற மனைவியும் 2 பசங்களும் இருக்காங்க. கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால இந்த தம்பதி கடந்த 5 வருஷமா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. மாரியப்பன் சவுண்ட் சர்வீஸ் வச்சிருக்காரு. காக்காநல்லூர் பகுதியில மாரியப்பன் சமூகத்தை சேர்ந்தவங்க சொற்ப அளவுல தான் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. மாற்று சமூகத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. 2 சமூகத்தினருக்கும் இடையில அடிக்கடி சின்ன மோதல் ஏற்படும்னு சொல்லப்படுது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மாரியப்பனோட கடைக்கு போன மாற்று சமூகத்தை சேர்ந்த 19 வயசான அருண் பாண்டி சாதி ரீதியா திட்டினதா சொல்லப்படுது. அப்ப உன்னை விட வயசுல நான் பெரியவன், உங்களை மாதிரி தான் நாங்களும் ஓரளவுக்கு வசதியா வாழ்ந்துட்டு இருக்கோம், ஆனா நீ மட்டும் எதுக்காக என் சாதி பேரை சொல்லி திட்டிக்கிட்டு அடிக்கடி ஏன் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அருண் பாண்டி நான் அப்படித்தான் பேசுவேன்னு திமிரா சொல்லி இருக்காரு. நீ இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தனா நானும் சும்மா இருக்க மாட்டேன், ஒழுங்கா இங்கிருந்து கிளம்பிரு, இல்லன்னா உன் மேல போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளிச்சிருவேன்னு மிரட்டி தகாத வார்த்தையால திட்டி இருக்காரு மாரியப்பன். ஆனா அந்த நேரத்துல அங்கிருந்து கிளம்பின அருண் பாண்டியன் அதுக்கப்புறமும் அடிக்கடி மாரியப்பன் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. இதுவே இவங்களுக்குள்ள முன்பகையாவும் மாறி இருக்கு. இதனால மாரியப்பனை கொலை செய்ய சிறார்கள் 3 பேரை தன்னோட சேர்த்துக்கிட்ட அருண் கொலைக்கான ஸ்கெட்சையும் போட்டு இருக்கா. சம்பவத்தன்னைக்கு மாரியப்பன் தன்னோட பைக்ல வீட்டுக்கு போயிட்டு இருந்தாரு. அப்ப அவரை வழிமறிச்ச அருண் பாண்டியன் உள்ளிட்ட கும்பல் மாரியப்பனை சரமாரியா வெட்டி கொன்னுட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் சிசிடிவி காட்சியை ஆய்வு பண்ணி கொலையாளிகள் பதுங்கியிருந்த இடத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்து அருண் பாண்டியன் மற்றும் 3 சிறார்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. தோசை கரண்டியை சூடு பண்ணி மனைவியை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிய கணவன் அரக்கத்தனமாக அடித்த அடியில் அடுத்த சில நிமிடங்களிலேயே உயிரிழந்த மனைவி. தோசை கரண்டியை சூடு செய்து அடித்து கொலை செய்யும் அளவுக்கு கணவனுக்கு மனைவி மீது என்ன வெறி? கொடூர கணவன் சிக்கினானா?
மயக்க நிலையில இருந்த மனைவிய ஆட்டோவில் ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்த கணவன். இவங்களுக்கு என்னாச்சுன்னு கணவர்கிட்ட டாக்டர்கள் கேட்டப்ப எதுவுமே சொல்லாம போதையிலேயே அவன் தள்ளாடி இருக்கான். அதனால சந்தேகப்பட்ட டாக்டர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தகவல் கொடுத்திருக்காங்க. இதுக்கிடையில தீவிர சிகிச்சையில இருந்த மனைவி உயிரிழந்துட்டாங்க. அடுத்து அங்க வந்த போலீசார் போதையில் இருந்த கணவன் கிட்ட விசாரணை பண்ணி இருக்காங்க. அப்பதான் மனைவி ஏன் உயிரிழந்தாங்க, என்ன காரணம்னு எல்லாத்துக்குமே பதில் கிடைச்சது. திருவாரூர் வலங்கைமான் பக்கத்துல உள்ள ஆவூர் கிராமத்தை சேர்ந்தவன் பரதன். மது போதைக்கு அடிமையான இவன் வீட்டுக்கு வந்து மனைவிய அடிச்சு கொடுமைப்படுத்தி இருக்கான். அதனால திருமணமான சில மாசத்திலேயே பரதனை பிரிஞ்சு போயிட்டாங்க அவரோட முதல் மனைவி. அடுத்து 24 வயசான சுந்தரிங்கிற பொண்ண 2வதா கல்யாணம் பண்ணி இருக்கான். சுந்தரிக்குமே பரதன் 2வது கணவர் தான். தன்னோட முதல் கணவரோட நடவடிக்கைகள் பிடிக்காம அவரை பிரிஞ்ச சுந்தரி 2 வருஷத்துக்கு முன்னால பரதனை கல்யாணம் பண்ணி இருக்காங்க. மீன் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்த பரதன் தினமும் மது குடிச்சிட்டு வந்து எப்படி முதல் மனைவியை அடிச்சு கொடுமைப்படுத்தினானோ அதே மாதிரி 2வது மனைவியான சுந்தரியையும் டார்ச்சர் பண்ணி இருக்கான். அதனாலேயே தம்பதிக்குள்ள நெத்தம் சண்டை நடந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு வழக்கம் போல போதையிலேயே வீட்டுக்கு வந்திருக்கான். அப்போ கிச்சன்ல தோசை சுட்டுக்கிட்டு இருந்த மனைவி கிட்ட மது குடிக்கிறதுக்கு பணம் கேட்டிருக்கா. தான் கிட்ட பணமே இல்லைன்னு சொன்ன மனைவி, ஏற்கனவே போதையில தானே இருக்கீங்க, இன்னும் ஏன் பணம் கேட்கறீங்கன்னு கத்தனதோட முதல் கணவன் சரியில்லைன்னு தான் 2வது கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், அந்த 2வது கல்யாணமும் தன்னோட நிம்மதியையே பறிச்சிருச்சேன்னு ஆதங்கத்தை கொட்டி இருக்காங்க. அதை கேட்டு கடுப்பான பரதன் மனைவியை தாக்கி இருக்கான். அதோட தோசை கரண்டிய தீயில வச்சு சூடு பண்ணி அதை வச்சு சுந்தரிய கண்மூடித்தனமா தாக்கி இருக்கான். வலி தாங்க முடியாம கையெடுத்து கும்பிட்டும் விடாத கணவன் சுந்தரி மயங்கி விழற அளவுக்கு தலையிலேயே ஆத்திரம் தீர அடிச்சிருக்கான். அடுத்து மயங்கி கிடந்த மனைவியை எழுப்பி எழுப்பி பார்த்திருக்கான் பரதன். ஆனா மனைவி எந்திரிக்கவே இல்லை. அதனால பக்கத்துல இருந்த ஆட்டோ ஓட்டுநரை கூட்டிக்கிட்டு வந்து அவரோட உதவியோட மனைவிய கணவனே கும்பகோணம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் இருக்கான். அடுத்து தீவிர சிகிச்சை பிரிவில் சுந்தரிக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம், அவங்கள காப்பாற்ற முடியல. அதுக்கப்புறம் அங்க வந்த போலீசார் போதையில இருந்த பரதன் கிட்ட விசாரிச்சப்பதான் கணவனே மனைவிய அடிச்சு கொன்னது தெரிய வந்துச்சு. முதல் மனைவியை கொடுமைப்படுத்தினது போதாதுன்னு 2வது மனைவியையும் கொடுமைப்படுத்தி அடிச்சே கொன்ன பரதன் இப்ப சிறையில கம்பி எண்ணிக்கிட்டு இருக்கான். வீட்டில் இருந்து திடீரென கேட்ட அலறல் சத்தம். மனைவி கழிவறையில் வழுக்கி விழுந்து உயிரிழந்து விட்டதாக நாடகம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் காத்திருந்த அதிர்ச்சி. மனைவி அடித்து கொலை செய்யப்பட்டது விசாரணையில் அம்பலம். மனைவி எதற்காக கொலை செய்யப்பட்டார், பின்னணி என்ன? வீட்டில் இருந்த ஜெயந்திலால் திடீர்னு கத்தி கூப்பாடு போட்டு அக்கம் பக்கத்துல உள்ளவங்களை உதவிக்கு கூப்பிட்டிருக்காரு. எதுக்கு இவர் இப்படி கத்துறாருன்னு நினைச்ச அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க உடனே ஜெயந்திலாலோட வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்ப என்னோட மனைவி கல்பனா கழிவறையில வழுக்கி விழுந்து மயங்கிட்டான்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கடுத்து அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க உதவியோட கல்பனாவை பக்கத்துல உள்ள ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க கல்பனாவை பரிசோதித்த டாக்டர் கல்பனா உயிரிழந்துட்டதா சொல்லி இருக்காங்க. அதேவேளை கல்பனாவோட உடம்புல காயங்கள் இருந்ததை பார்த்த டாக்டர் ஜெயந்திலால் மேல சந்தேகம் அடைஞ்சி உடனே போலீஸுக்கு போன் பண்ணி தகவலை சொன்னதோட கல்பனாவோட சடலத்தை பிரேத பரிசோதனைக்கும் அனுப்பி வச்சிருக்காங்க. அதுபடி மறுநாள் வெளியான ரிப்போர்ட்ல கல்பனா இயற்கையா உயிரிழக்கலன்னோ அவங்க அடிச்சு கொலை செய்யப்பட்டதாகவும் குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இதனால இத கொலைன்னு கன்ஃபார்ம் பண்ண போலீஸ் ஜெயந்திலால கஸ்டடியில எடுத்து விசாரிச்சாங்க. மும்பையில உள்ள விரார் பகுதியைச் சேர்ந்த ஜெயந்திலால் 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்பனா சோனிங்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. ஜெயந்திலாலுக்கு திவாலி சோனின்னு ஒரு தங்கச்சி இருக்காங்க.
கல்யாணமான புதுசுல மருமகள் கல்பனாவை நல்லபடியா பாத்துக்கிட்ட ஜெயந்திலாலோட குடும்பத்துக்காரங்க அதுக்கப்புறம் அவங்க மேல வன்மத்தை கொட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. கணவன் ஜெயந்திலால் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மாமியார் மருமகள் கல்பனா மைத்துனி திவாலி மட்டும் வீட்ல இருந்திருக்காங்க. வீட்ல எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யற கல்பனாவை மாமியாரும் மைத்துனியும் அடிக்கடி வம்புக்கு இழுத்திருக்காங்க. வீட்டு வேலையை சரியா செய்ய மாட்டேங்கிறா, சாப்பாடு சரியா சமைக்க மாட்டேங்கிறான்னு டெய்லி அவங்கள கரிச்சு கொட்டிக்கிட்டே இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஜெயந்திலால் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்த உடனே கல்பனாவை பத்தி தப்பு தப்பாவும் போட்டு கொடுத்திருக்காங்க. இத கேட்டு கடுப்பான ஜெயந்திலால் கல்பனாவை போட்டு சரமாரியா அடிச்சிருக்காரு. அப்ப கல்பனா, உங்க அம்மாவும் தங்கச்சியும் பொய் சொல்றாங்க, நீங்க அவங்க சொல்றத கேட்காதீங்கன்னு கெஞ்சி இருக்காங்க. ஆனா ஜெயந்திலால், எங்க அம்மா பொய் பேச மாட்டாங்க, நீதான் எந்த ஒரு வேலையும் பார்த்துக்க மாட்டேன்னு திட்டி இருக்காரு. இதனால கணவன் மனைவி கிடையில பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. இந்த பிரச்சனை டெய்லி தொடர்ந்துகிட்டும் இருந்திருக்கு. சம்பவத்தன்னைக்கு மைத்துனி திவாலி சோனியும் கல்பனா சோனி மட்டும் வீட்ல இருந்திருக்காங்க. அப்ப வேலை முடிச்சு வீட்டுக்கு திரும்பின கணவன் மனைவி கூட மறுபடியும் சண்டை போட்டிருக்காரு. அப்ப இனிமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன், எங்க வீட்ல போட்ட நகை எல்லாத்தையும் எனக்கு திருப்பி கொடுங்க, நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு கல்பனா கேட்டிருக்காங்க. இத கேட்டு ஆத்திரமடைஞ்ச ஜெயந்திலால் மனைவிய கூர்மையான ஆயுதத்தை வச்சு தலையிலேயே கொடூரமா தாக்கி இருக்காங்க. இதுல மயக்கமடைஞ்ச கல்பனா சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்து உயிரிழந்துட்டாங்க. அடுத்து சடலத்தை நேரா கழிவறையில தூக்கி போட்டுட்டு கல்பனா சோனி மயங்கி விழுந்துட்டுதா நாடகமாடி இருக்காங்க. ஆனா 2 பேரோட ஆக்டிங்கையும் தவிடு பொடியாக்குன போலீஸ் ஜெயந்திலாலையும் திவாலியையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. தனது தந்தையின் 2வது மனைவியுடன் இளைஞருக்கு தகாத உறவு. முதல் மனைவியின் மகன் கண்டித்தும் காதில் வாங்காமல் இளைஞருடன் தகாத உறவில் இருந்த சித்தி ஆத்திரத்தில் இளைஞரை தனது நண்பர்களுடன் சேர்ந்து அரிவாளால் வெட்டி கொன்ற முதல் மனைவியின் மகன். கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிய முதல் மனைவியின் மகனும் அவரது நண்பர்களும் சிக்கினார்களா? நடந்தது என்ன? நைட்டு 10 மணிக்கு வீடு புகுந்து ஒருத்தரை வெட்டி கொண்டு போட்டுட்டு 4 பேரு அங்கிருந்து தப்பி ஓடி இருக்காங்க. பக்கத்துல உள்ள காட்டு பகுதியில பதுங்கியிருந்த 4 பேரையும் சம்பவம் நடந்த 2 மணி நேரத்திலேயே சுத்தி வளைச்சு கைது பண்ணிட்டாங்க போலீசார். அடுத்து அந்த 4 பேர்கிட்டையும் விசாரணை நடத்தினப்பதான் கொலை செய்யப்பட்டது யாரு, கொலையாளிகள் 4 பேரும் யாரு, ஏன் அவங்க கொலை பண்ணாங்கன்னு எல்லா விவரமும் தெரிய வந்துச்சு. திண்டுக்கல் ராமையன்பட்டி கணேசபுரத்தை சேர்ந்தவர் பன்றிக்குமார். இவரு தன்னோட முதல் மனைவியை பிரிஞ்சு 2வதா சவரியம்மாளை கல்யாணம் பண்ணி இருக்காங்க. கடந்த சில வருஷத்துக்கு முன்னால உடல்நிலை சரியில்லாம பன்றிக்குமார் உயிரிழந்துட்டாரு. இதுக்கு மத்தியில மேட்டுப்பட்டியைச் சேர்ந்த 27 வயசான இளைஞர் ராஜா என்பவர் கூட சவரியம்மாளுக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கு. அந்த பழக்கம் நாளடைவுல தகாத உறவுக்கு வழி வகுத்திருக்கு. தினமும் சவரியம்மாள் வீட்டுக்கு வந்து போயிருக்காரு ராஜா. அதை பார்த்த ஊர் மக்கள் வயசு வித்தியாசம் கூட இல்லாம இப்படி ஒரு இளைஞர் கூட சவரியம்மாள் பழகிறாளேன்னு முணுமுணுத்திருக்காங்க. அந்த முணுமுணுப்பு பன்றிக்குமாரோட முதல் மனைவியோட 19 வயசு மகனான உதயா காதுக்கு போயிருக்கு. சவரியம்மாள் வயித்துல பிறக்கலனாலும் அப்பாவோட 2வது மனைவிய ஊர்ல எல்லாரும் தப்பா பேசுறாங்களேன்னு ஆத்திரப்பட்ட உதயா ராஜாவை கண்டிச்சிருக்காரு. அதே மாதிரி சவரியம்மாளையும் கண்டிச்சிருக்காரு. ஆனா நாங்க என்ன பண்ணுனா உனக்கென்ன, உன் வேலைய பாருன்னு 2 பேருமே உதயாவை திட்டி இருக்காங்க. அதனால உதயாவோட கோபம் இன்னும் அதிகமாயி இருக்கு. எங்க அப்பா பேரை 2 பேரும் சேர்ந்து அசிங்கப்படுத்துறதா தன்னோட நண்பர்கள் கிட்ட சொல்லி புலம்பின உதயா ராஜாவோட கதையை முடிக்கணும்னு சொல்லி இருக்காரு. உதயா சொன்னதும் அவரோட நண்பர்களான பாண்டியராஜன், விமல், ஹரிஷ், ராகவேந்திரன் 4 பேருமே ஓகே சொல்லி இருக்காங்க. ராஜா எப்ப கையில சிக்குவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க உதயாவும் அவரோட நண்பர்களும்.
அப்பதான் சம்பவத்தன்னைக்கு நைட்டு 10 மணிக்கு சவரியம்மாள் வீட்டுக்கு வந்திருக்காரு ராஜா. பின்னாலேயே போன உதயாவும் நண்பர்களும் சவரியம்மாளோட வீடு புகுந்து ராஜாவை அரிவாளால வெட்டி கொன்னு போட்டுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. பொதுமக்கள் தகவல் கொடுத்ததும் அங்க வந்த போலீசார் ராஜாவோட சடலத்தை மீட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்காக அனுப்பி வச்சுட்டு தப்பி ஓடின 4 பேரையும் பிடிக்கிற வேலையில இறங்கி இருக்காங்க. ஒரு காட்டு பகுதியில பதுங்கி இருந்த 4 பேரையும் சம்பவம் நடந்த 2 மணி நேரத்துல கைது பண்ணிட்டாங்க போலீசார். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்தகவல். நிகழ்தகவு